இடைநிலை ஆசிரியர்களுக்கு 2009ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் இருந்தபோது கடைநிலை ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தை நிர்ணயித்தார்கள். எங்களோடு ஒரு நாளைக்கு முன்னால் இருப்பவர்களுக்கு 8370 என்றும் எங்களுக்கு 5200 ரூபாய் ஊதியம் என்றும் நிர்ணயித்தார்கள். எந்த ஒரு ஊதிய குழுவிலும், ஏன் இந்தியாவிலேயே எந்த ஒரு ஊதிய குழுவிலும் இது போன்ற அநீதி இழைக்கப்படவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும், அதுவும் திமுக ஆட்சி காலத்தில் நடந்த தவறு. மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஊதிய முரண்பாடை களைகிறோம் என்றார்கள். 10 ஆண்டுகள் கழித்துதான் மீண்டும் ஆட்சிக்கு வர முடிந்தது. கடந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் அகிம்சை வழியில், அற வழியில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட இல்லாமல் நாங்கள் உண்ணாமல் உறங்காமல் பட்டினியாக குடும்பத்தோடு பல நாட்கள் போராடி இருக்கிறோம். எங்களுக்கு அப்போது கூட உரிமை இருந்தது, ஜனநாயக உரிமை இருந்தது, போராடுவதற்கு ஜனநாயக உரிமை இருந்தது. எங்களுடைய மாநில தலைமை அலுவலகமான டிபிஐ வளாகம் எங்களுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கும். நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் போய் போராட முடியும். அகிம்சை வழியில், அற வழியில், யாரையும் தொந்தரவு செய்யாமல், உண்ணாவிரதம், தண்ணி குடிக்காமல் போராட்டம், பட்டினி போராட்டம், எல்லா போராட்டங்களையும் நாங்கள் எங்களுடைய விடுமுறை காலத்தில் மாணவர்கள் நலன் எந்த சூழ்நிலையும் பாதிக்கப்படக்கூடாது நாங்கள் எடுத்திருக்கோம். ஆனா திமுக ஆட்சி வந்தவுடன் இந்த ஊதிய முரண்பாடு களையப்படும். கடந்த ஆட்சியில எங்களை 2 தடவை நேரடியாக அதே டிபிஐ வளாகம் தற்போதைய முதல்வர் அவர்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்தார். 2 முறை நேரடியாக திமுக ஆட்சி காலம் வந்தவுடன் இந்த ஊதிய முரண்பாட்டை களைவோம் என்ற வாக்கு இதே கரங்களை பற்றி கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் முடிந்த 60 நாட்கள் மட்டுமே இருக்குது. ஆனால் இதுவரை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி குழு போட்டோம், அதை போட்டோம், இதை போட்டோம், ஏதாவது ஒரு உப்புக்கு சப்பு இல்லாத காரணங்களையா சொல்லி ஏமாற்றுவது மட்டும்தான் இதுவரை நடந்துகிட்டு. இப்ப எங்களுடைய டிபிஐ வளாகத்தில் கூட போராட முடியல. டெல்லி ஜந்தர் மந்தர்ல கூட போராட உரிமை இருக்குதுங்க. டெல்லி தலைநகர்ல ஜனநாயக முறைப்படி போராட உரிமை இருக்குது. உச்சநீதிமன்றம் அதை வலியுறுத்துது. ஜனநாயகத்தின் குரலை ஒடுக்கக்கூடாது, அடக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் எங்களின் ஜனநாயகத்தின் குரல் அடக்கப்படுது, ஒடுக்கப்படுது. போராடுவர்கள், அகிம்சை வழியில போராடுறவங்களை எங்களை போட்டு சித்திரவாதம் செஞ்சு நேற்று அத்தனை பேரை காயப்படுத்தி இருக்காங்க காவல்துறை. ஒட்டுமொத்தமா அடக்குமுறைகளை கையாளுறாங்க. இது என்ன விதத்துல ஜனநாயக நாடுன்னு எங்களுக்கு தெரியல. தமிழ்நாட்டில் ஜனநாயகம் நடந்துகிட்டு இருக்கான்றதே தெரியல. படித்த கற்றறிந்த ஆசிரியர்களுக்கு இந்த நிலைமை இன்னைக்கு இருக்கு. கடைநிலை ஊழியர்கள் ஒரு கடையில இருக்கிற ஒரு 8ஆம் வகுப்பு படிச்சவங்க, 10ஆம் வகுப்பு படிச்சவங்க சம்பளத்தை கொண்டு ஒரு இடைநிலை ஆசிரியர்களுக்கு கொடுக்கறாங்க. நாங்க 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பட்டய தேர்வு, அதுக்கு மேல தகுதி தேர்வு, அதுக்கு மேல நியமன தேர்வு பெற்று அதுக்கு மேல நாங்க கொண்டு போய் 500 கிலோமீட்டர் தள்ளி எங்களுக்கு நியமனம் வைப்பாங்க. நாங்க பல நாட்கள் தொடர்ந்து எங்களுடைய நியாயத்தை எடுத்து சொல்றோம். எல்லா பேருமே சரி சரி சரின்னு சொல்றதோட நிப்பாட்டிடுறாங்க. ஆனா அதுக்கான முடிவு வரல. அமைச்சர் கிட்டத்தட்ட பல தடவை கூப்பிட்டு பேசி முடிச்சுட்டாங்க. நிதியமைச்சர் எல்லா பேருமே பேசி முடிச்சுட்டாங்க. ஆனா முடிவு மட்டும் வரல. எங்களுக்கு நீதித்துறையிலிருந்து ஆணையம் கிடைக்கல என்றாங்க. இதற்கு மேல எங்களுக்கு பொறுமை இல்லை. இனி தமிழகம் முழுவதும் எங்களுடைய போராட்ட களம் இன்னும் தீவிரமாகும். எங்களுடைய ஊதிய முரண்பாடு பிரச்சனை முடியும் வரை நாங்கள் கடுமையாக போராடுவோம். இந்த ஆட்சி வந்தவுடனே மாணவர் நலனுக்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தோம். நாங்க அந்த காலை உணவு திட்டத்தை பற்றி பேசினோம். முதல் கூட்டத்தில் மாணவர் நலனுக்காக நாங்கள் எத்தனையோ காரியங்களை நாங்கள் செஞ்சிருக்கோம். இன்ன வரையிலும் மாணவர்கள் எங்கள்கிட்ட படிச்ச ஆசிரியர்கிட்ட படிக்கிற ஒரு 52 குழந்தைங்க 1330 குரலையும் தெளிவா சொல்லி பரிசு வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் வெறும் 5200 அடிப்படை ஊதியம், நீங்க தேதிக்கு 20600 அடிப்படை ஊதியம். இது எந்த வகையில நியாயம் எங்களுக்கு தெரியல. இந்த ஊதிய முரண்பாடு களையப்படும் வரை நாங்கள் போராட்டத்தில் வருவோம். நேற்று பேச்சுவார்த்தையில் எதுக்குமே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம கல்வித்துறை துணை செயலாளர் ஒருத்தர்களை வச்சு அவங்க ஊதிய முரண்பாடு பேசுறாங்கன்னு சொல்றாங்க. நாங்க குழு போட்டுட்டோம். அந்த குழுவோட அறிக்கை வருது. குழு போட்டோம்னா ஒரே மாசத்துக்குள்ள 525 தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை துறை சார்ந்த 525 அமைப்புகளை கூட்டி குழுவை முடிச்சாங்க. எதுக்கு? சிபிஎஸ் கமிட்டியை ரெட்டிஃபை பண்றது. அடுத்தது தகுதி தேர்வு சட்ட பிரச்சனை வந்துச்சு உச்சநீதிமன்றத்தில். தகுதி தேர்வு உள்ள ஆசிரியர் எல்லாத்துக்கும் வரணும். 35 ஆசிரியர்களுக்கு 35 அமைப்புகள் 125 அமைப்புகளை ஒரே நாள் உடனே பேசி முடிச்சுட்டாங்க.
ஆனா எங்களுக்கு வெறும் ஒரு 22 சங்கம் இருக்கு. வருஷம் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கு. இது முற்றிலும் ஏமாற்றப்பட்ட ஒரு அநீதி இழைக்கப்பட்டதுனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் கடுமையா போராடுறோம். நிச்சயமாக எங்கள் மீது காவல்துறை வழக்கு தொடுத்தாலும் தெரியும், கைது செய்து சிறையில் அடைத்தாலும் தெரியும், அடிச்சே கொண்டு போட்டாலும் தெரியும். எங்களுடைய போராட்டம் தொடரும். முதல்வர் தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிக்கிற வரை எங்களுடைய போராட்டம் இன்னும் தீவிரமாக தான் போகும். நிச்சயமா இந்த போராட்டம் முடிவடையாது. முதல்வர் எங்களுக்கு நல்ல பொய் சொல்லணும் சொல்லி கரங்களை பற்றி சொன்னதெல்லாம் பொய். நான் கொடுத்த தேர்தல் வாக்கு 311 பொய் நீங்கள் சொல்லணும். நாங்கள் கலந்து போயிருக்கோம். இதற்கு மேல எங்களுக்கு பொறுமை இல்லை. கண்டிப்பாக போராட்டம் இந்த முறை மிக எங்களை சிறையில் அடைக்கும் வரை நாங்கள் எங்களுடைய போராட்டம் ஜெயராமன் இளைஞர் பற்றி மாநில பொதுச் செயலாளர்.